மூவி எடுக்கலாம். மூவி இந்த வீட்டை வச்சு முடிச்சிடலாம்டா. இந்த வீட்டுல இருக்க ரூம் இத்தனை ரூம் இருக்கா? இது மாதிரி சர்ச்சில் ஒரு 8-10 பசங்க தூங்கத்துக்கு போறாங்க. அது ஆமா ஹாரரா போக கூடாது, சில த்ரில்லரா போலாம். நடக்குது. இல்ல அது அது மாதிரி ஆச்சுன்னா நான் டிப்ரெஷன்ல போயிடுவேன். நானு பண்ணா இருக்கணும். அது இவனை ஜெய் ஐகாலாம் வச்சு ஒரு பண்ணா போயிடணும். இவன் சொல்லுவான்ல, அவன் பேர் என்ன, இந்த வாழை படம். அவன் எனக்கு அது இது பண்ணுவதெல்லாம் பழைய அந்த நாள் ஞாபகம் தான் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நல்லா பண்ணான்டா. அவன் கழுத்துக்கு அடிக்கிறாங்க வெளிலன்ட்டு ஓடுறான்டா அவன். இங்க சரி வர போனானா பார்த்தா அங்க டக்குனு மறைச்சானா. நீங்க என்ன பண்ணுங்க என்ன சொன்னான், அவன் அந்த சைடு ஓட்டான். பாபண்ணாவே யாருன்னா நீங்க இந்த சைடு ஓடுங்கன்றான். சரியா? ஆனா அதெல்லாம் நம்பிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்ப தூங்கிட்டு நாங்க இருந்தோம். நாங்க உள்ள பார்த்து எல்லாருமே ரஞ்சித், நானு, மாது எல்லாருமே உள்ள பார்த்து இருந்தோம். ரஞ்சித் அப்பெல்லாம் செம்மையா தூங்குவான். அவனெல்லாம் அச்சுதான் எழுப்பணும். காலையே அப்படிதான் எழுப்பணும் அவங்க. நானே ஜோனா மாதவன் நினைக்கிறேன். நான் 3 பேர் இதெல்லாம் செம்ம ஒரு ட்விஸ்டான இது. அதெல்லாம் இந்த ஸ்டோரி லைன்லாம் படத்துல அவ எல்லாம் திட்டானே. இந்த அளவுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன். கண்டிப்பா அந்த ஹீரோ கிங் தான் சித்தார்த் அபிமன்யு. மங்காத்தாளம் பேர் மாதிரி இப்பதான் லாஸ்ட் சர்ச்சு 2007 கட்டினாங்கடா. நம்ம தூங்குறது எப்போ விட்டோம்? காலேஜ் அப்பதானே. நாங்க ஒரு 11th போறப்போ, அதான் 11th போறப்போ விட்டது. நீங்க 11th போறப்பே விட்டோம். அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கு அப்புறம் தூங்குது இல்லையா? 11th அந்த பாதியில எல்லாம் இங்க நாங்க மட்டும் வீட்டுல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடியில போயிட்டோம். நீங்க 11th என்ன இயர்? நீ 12th எந்த இயர்ல முடிச்ச? 2017. இதான் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நான் வந்து 10 வருஷம் சர்ச்சில் தான் தூங்கிடுறேன். எடுக்கலாம் ஒரு ப்ரொடியூசர் இது பண்ணிட்டு. ப்ரொடியூசர் யாரா? ப்ரொடியூசர் நிஜமா ஷார்ட் ஃபிலிமா தான் பயங்கரமா ஓடுமா. கேமரா டோருக்கு சரியா? அதுவும் இது கிட்ட கொடுத்துருந்தோம். என்னது சாட்ஜிபிடி கொடுத்து இந்த இதுவா அந்த கொஞ்சம் பயம் பண்ற சீன்லாம் அந்த ஸ்கிரீனை இது பண்ணிருந்தோம். மறுபடியும் அந்த ரெஸ்ட் சைடு ஸ்கிரீன் இருக்கும்ல, அதை போட்டு கொஞ்சம் காத்துல அப்படியே ஆடுற மாதிரி அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. யாரோ வந்துட்டு போனேன். ஐயோ அதே நான் அம்மாவால சத்தியமா சொல்றேன். நான் நம்பவே கூடாது. நான் அவனை ஒரு வீட்லயுமே அங்கிள் அன்னைக்கு ஒரு நந்து போனாருண்ணா வெள்ளைகள். அவன் தான் இது பண்ணி விட்டது. நீயா வீட்டுல பண்ண பாரு. அதுதான் சைட்ல பாத்ரூம் போயிட்டு வரும்போது கண்டிப்பா பேய் இருந்ததுண்ணா. நான் சத்தியமா பார்த்தேன்னா அவன் டேய் நிரூபிக்கிறான். இந்த நாய் சொன்னதுல இருந்து வெள்ள வரதுக்கு பயமா இருக்கணும். அந்த இடம் தான் கரெக்டான இடம். படி கால் பண்ண செய்யாம நான் பண்றேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். சரி, அப்பனா சர்ச்சில் தூங்க ஆரம்பிக்கலாமா? படம் பேர் என்ன இருக்கு? All of Solutions. Mystery Ministries. இதுவா இருக்கும், கிரியேட்டிவா இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் பேசின வரைக்கும் கேட்டிருப்பீங்க. அண்ணா தான் இதில் ஹீரோ, அண்ணா தான் இல்லை ஜோக்கரு, நாங்கள் சைட் கேரக்டர்ஸ். நாங்கள் எப்படிலாம் ஏமாறுவது எல்லாருமே இருக்கணும். ஃபன் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஹாரர் இருக்கும், எல்லாமே இருக்கணும்.
அது ஒரு ஸ்டோரி வச்சா அந்த முட்டாள் நான் தான்டா வருவேன். எங்கடா இருக்க? சரி guys, ஹலோ, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோல இதை அப்டேட்ஸ் எங்கடா பார்க்கலாம். இருக்க? மூவியோட இது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு வரும். எல்லாரும் தான் எல்லாரும் தேவைப்படுறாங்க. ஆமாண்டா, 10 பேரும் பஞ்சபூதங்களும் படம் பேரு, ஷார்ட் ஃபிலிம் பேரு த்ரில்லரு. ப்ரொடக்ஷன் வந்து அங்கிள் தான் எப்படியும் இது பண்றாங்க. அங்கிள் தான் ப்ரொடியூசரு. ஏய், இது மாதிரி என்ன கதை தெரியுமா? நம்ம இது மாதிரி 10 பசங்க வந்து டெய்லி தூங்க போறாங்கடா. தூங்க போறப்போ என்னென்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழுது டெய்லி அவங்க தூங்க ஆரம்பிச்சதுல இருந்து. ஏய், அந்த ட்விஸ்ட் இவன் போயிட்டு அந்த செடி அடிச்சு உடச்சுட்டான். அதெல்லாம் வந்து இந்த காமெடி சீனுக்காக வச்சுக்கலாம். இந்த சாம நம்ம ஓட்டுறது, ஜெகனை ஓட்டுறது, அதெல்லாம் வந்து நடுவுல ஸ்டார்டிங்ல காமெடி தான். அப்படியே போக 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 அப்படியே அந்த த்ரில்லரா. ஏய், ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்டா. சீரியஸா போகண்டாது இல்ல இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படி போவோம். சீரியஸா போகலாம். நம்ம அப்லோட் பண்ணுவோம், பட்ஜெட் கம்மியா பண்ணுவோம். ஃபியூச்சர்ல வேணா அது ஃபுல்லா எலாபரேட் பண்ணி நல்லா பெருசா எடுப்போம். விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு கிரீன் மேட். கிங் கேரக்டர் வந்து இவன் சாம பண்ண சொல்லிடலாம். டியூல் கேரக்டர் அவனுக்கு ஃபேஸ் கரெக்ட்டா செட் ஆகும். சாமுக்கு கிங் கூப்பிடலாம். இது கிங் கேரக்டருக்கு அது கிங்கே கூப்பிடலான்னு என்ன சொல்ற? சர்ச்சி பரிதாபங்க. ஓகேடா, அது கூட வச்சிடலாம்டா. நல்ல டைட்டில்டா. என்ன சொல்ற? வேணா இந்த சின்ன குட்டி பசங்க தானே, அப்போ வேணா அந்த சின்ன கேரக்டர் இப்ப இருக்கிற குட்டி பசங்களை போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வளர்ந்த பின்னர் ஒரு 2 years லேட்டர் 4 years லேட்டர் அதுவும் போட்டு நம்ம ஃபேஸ் இது பண்ணிக்கலாம். டி ஏஜிங்லாம் இருக்குது, பாத்துக்கோ. நீ ஒல்லியா தெரியுவ. என்னடா இல்ல விக்கிற மாதிரி இறக்குறியா உடம்ப? அப்ப என்ன மாதிரி சொல்றா? நல்லா 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 ஓடுண்டா. வியூஸ் எல்லாம் பக்கா வரும், எனக்கு தெரியும். நைட் அந்த இதுல காணாம போச்சுல, அதெல்லாம் வச்சுன்னு வச்சுக்கோ. அவள் தான் ஆடியன்ஸ் அப்படியே யோசிப்பாங்க, என்னடா செப்புறான்ட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன? ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் நானே யோசிச்சேன். அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கலாம்டா. அதெல்லாம் அப்படியே பாரு. நைட் நம்ம தூங்கியா இருக்கோம், திடீர்னு பார்த்தா போனை காணோம், லேப்டாப் வச்சு இந்த டேட்டா கார்டு காணோம். எல்லாம் திடீர்னு பார்த்தா கேட்டு கிட்ட சவுண்டு கேக்குது, திடீர்னு பார்த்தா மேல சவுண்டு கேக்குது, மேல பார்த்தா மேல போன் இருக்குது. ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. லாஸ்டா ரிவீல் பண்றோம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு. படம் அப்படியே ரிவர்ஸ்ல வரும். லாஸ்டா வந்து அண்ணாவும் யாரும் உட்கார வச்சு அப்படியே அண்ணா அங்கிள் இல்ல யாருன்னா 2 பேரும் கொஞ்சம் ரிவீல் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. படம்னா படம் மாதிரி அதுதான்டா இந்த முகத்தை சீன் பாத்திருக்கேன் இல்லையா? அதான்டா, அதான் அப்படியே படம் ரிவர்ஸ்ல வரும்னு சொல்றேன். இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு நம்மளுக்கு அப்படியே ஒரு இதுல கொடுக்கணும். அதாவது அந்த ஸ்கிரீன் பிளே வரணும். அது பாக்க பாக்க இப்படியே இதோ இதனாலதான் இப்படி நடந்துச்சா, ஓ இதனாலதான் இப்படி நடந்துச்சா அப்படி. அதெல்லாம் பக்காவா பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி இருக்குது. அவர் பண்ண எல்லா திட்டு கதையும் எடுத்துடலாம் ஒரே இதுல. எப்படி அவரு கொஞ்சம் கொஞ்சமா இதுவானாரு நம்மளுக்கு எந்த வச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் தனியா ஒரு கதை அவருக்கு தனியா எடுத்துப்போம். எப்படி திட்டு
கிட்டுக்கிட்ட அவரு கதை எடுப்போம் சரியா, அந்த நாட்டே கால் பண்ணி கேட்போம். அவ்வளவு பெரிய கதைலாம் இருக்காதுடா. அதனால கேட்போம், நான் எப்படி நம்ம பண்ணீங்க அப்படின்னு கேட்டு வச்சுக்க, இன்னும் நிறைய யூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, ஏதாச்சும் டெவலப் பண்ணிக்கலாம்டா. சரி இப்போதைக்கு நம்ம ஒரு 30 minutes ட்ரைலர் மாதிரி வேணா ரிலீஸ் பண்ணலாமா? ஆமா இந்த இதுல இது பாத்துருக்கியா இல்லையா, அந்த டிஸ்கவரி சேனல்ல போடுவாங்க தெரியுமா, இந்த அமானுஷம் வீடு இது மாதிரி இருந்துச்சுன்ட்டு சும்மா வந்து நேம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது மாதிரிலாம் ஆச்சு அன்னைக்கு நைட்டு அப்படின்ட்டு போவோம். அதுவே பார்த்தா உனக்கு ஒரு 20 minutes போவோம். ஃபுல் கதை உனக்கு 1.5 மணி நேரம் கிட்ட போவோம். நம்ம போட்டு அப்லோட் பண்ணுவோம்டா கொஞ்சம் கொஞ்சம், அந்த எஃபெக்ட்லாம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு அந்த இதுலாம் பண்ணி கொஞ்சம். அதாவது நாளைக்கு எல்லாம் ஆபீஸ். ஆமா ஈவன் சாட்டர்டே லீவு, ஆஃப் சாட்டர்டே ஆபீஸ்ல உனக்கு. ஆமா நடக்கிற காரியமாடா நச்சாடிலாம்டா. 2 சீன் எடுத்தா நமக்கு போர் அடிச்சிருந்தா, இது கதை நிறுத்தி வரும் பண்ணலாம் சொல்லாத. ரஞ்சித்துக்கு பிரகாஷ்லாம் வந்து தூங்குற கேரக்டர் மட்டும் தான், கிடையாது. தூங்கினதான் இருப்பானுங்க அவனுலாம், படத்துல தூங்குறது மட்டும்தான் வேலை. அந்த காமெடி சீன்ல அந்த இவன் ரஞ்சித் ஜெகமல எடுத்துட்டு போன சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஸ்டார்டிங்ல வச்சுக்கலாம்டா, ஸ்டார்டிங்ல வச்சுப்போம் அதெல்லாம். சரி அப்படி வேணா போட்டுக்கலாம், ட்ரைலர் கட்லயே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். எதுக்கு அந்த பையன் வந்து அப்படி அவளுக்கு குழந்தை வச்சு துப்புனா மேல அப்படின்னு நம்ம கடைசி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறோம். ஏன் அப்படி என்ன ஒன்னும் அவனுக்கு அப்படின்னு. சரி ஓகே, அப்ப ஸ்டோரி ஃபுல்லா இது பண்ணிட்டு ஒரு இது கிட்ட என்னது நோட் பேட்ல நோட் பண்ணிட்டு ChatGPT கிட்ட நான் இது எலாபரேட் ஃபுல்லா பண்ணி கொடு, ஒரு படமா ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுன்னு கேட்டு ரெடி பண்ணுவோம். யார் யாருக்கு என்னென்ன டைலாக் பேர் போட்டு, இந்த டைலாக்ல இருந்து உனக்கு, இந்த டைலாக் இருந்து சாமுக்கு, அது மாதிரி. ஆமா பண்ணிட்டு சொல்றேன். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணலாமா? போலீஸ்லாம் வராங்க அப்பனா பாரு, வெயிட்டான கதையாகுது. சரி ஓகே, அப்போ எல்லாரையும் வச்சு பேசிடுவோம், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். சரி ஓகேடா, வைக்கிறேன்டா. சரி பாத்தீங்க இப்போ அது யாரோ வாசிக்க ஆசைப்பட்டிருக்காங்க, நீங்க விடல, அவன் தான் எடுத்திருக்கான். அப்படியா? சொல்லிட்டு போயிட்டான். ஓ போலீஸ்க்கு அப்ப நிறைய தெரிஞ்சுனா அவனுக்கு. ஏகப்பட்ட கேஸ் பாக்குறதுனால இதெல்லாம் நார்மலா இருக்கு. அன்னைக்கே போயிருந்தா என்ன நடந்ததோ அதான் அவனுங்களே ஃபுல்லா தப்பு சொல்ல முடியல போலீஸ்காரங்களையும். சரி गाइस, இப்போ இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.